தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜனநாயகன் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரோட எதிர்பார்ப்புல இடியை இறக்குற மாதிரி தான் ஹைகோர்ட்ல ஒரு பெரிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒண்ணா நிக்கிறானே, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விலகி போ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. ஜனநாயகன் படத்தோட சென்சார் விவகாரம் இருக்குல்ல, அதுல ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு வழங்க போறான்னு எல்லாருமே இன்னைக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம். பிகாஸ் இன்னைக்கு தான் அந்த தீர்ப்பின் நாள். இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பில்ட் ஆகிட்டே போயிட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 10 நிமிடங்களில் தீர்ப்பு வழங்கப்பட போகிறது, இன்னும் 5 நிமிடங்களில் அப்படின்ட்டு கவுண்ட் டவுனை பல பேரும் போட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, டிவிக்கு கேரட்ஸ் இருக்கீங்களா, எல்லாருமே அந்த கவுண்ட் டவுனை போடுறத பார்க்க முடிஞ்சது. சரி, நாம இதுக்கு முன்னாடியே ஃபுல்லா இந்த கேஸ் சார்ந்து அனலைஸ் பண்ணிட்டோம். அதை வச்சு பார்க்குறப்ப இப்போதைக்கு இந்த படத்துக்கு சாதகமாக எந்த தீர்ப்பும் வராதுன்றது லிட்டரலாக தெரிஞ்சிருச்சு. தீர்ப்பு அப்படி தான் கொடுத்துருக்காங்க, சொல்கிறேன் அதை பற்றி போவேன். ஆனால் தீர்ப்பு வாசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு கிரியேஷன் சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக சுற்றிட்டு இருந்துச்சு. February 6 இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுதுன்னு யார் கிரியேட் பண்ணதோ தெரில, ஆனால் பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய விஜய் சாரோட ஃபேன்ஸில் எடுத்து ஸ்டேட்டஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 கன்ஃபார்ம் படம் வரப்போகுது, புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க, நம்ம ரெடி ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஃபேக்குங்க, இதை நம்பாதீங்க. ஏன்னா கோர்ட்டு சொல்லணும் இந்த வழக்கு சார்ந்த அடுத்த நகர்வுகளை. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆசைகளை நியூஸாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை முதல்ல தடுக்கணும். இது போல் வந்த ஒரு வதந்தி தான் இந்த நியூஸு. ஏன்னா கோர்ட்டு ஒருவேளை சாதகமாகவே தீர்ப்பு கொடுத்துருந்தாலும் February ஆரம்பத்தில் இந்த படம் வர்றது டவுட்டு தான். அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது நடுவில். இதெல்லாத்தையும் மாற்றிட்டு உடனே படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியுமா? ரைட்டு. ஸோ இந்த வதந்தியை பார்த்து முடிச்சிட்டோமா? அடுத்தபடியாக ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா இவரோட தலைமையிலான ஹைகோர்ட் அமர்வு தான் இன்னைக்கு அந்த தீர்ப்பை வாசிச்சாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, சமூக பிரச்சனை ஏற்படுத்தும்படியான சில காட்சிகள் அந்த ஜனநாயகன் படத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ ஜட்ஜு வரைக்குமே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது சென்சார் போர்டு சைடில் இருந்து. அதை இவங்க அங்கே சொல்கிறாங்க. ஸோ அது போல் இருக்குன்னு சொல்லப்படுது. எங்களோட வாதத்தை நீதிபதி ஆஷா அவர்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு இந்த சென்சார் போர்டு தரப்புலேருந்து ஒரு வாதத்தை முன் வச்சுருந்தாங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு இந்த அமர்வு சொல்லியிருக்கு. ஸோ சென்சார் போர்டுக்கு சாதகமாக தான் கோர்ட்டு கண்டிப்பாக இதில் தீர்ப்பு வழங்க போகிறான்னு லிட்டரலாக அந்த ஃபர்ஸ்ட் பேரலே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சொன்னது மத அடையாளங்களை அவதூறு பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு வேறு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் பஞ்சாயத்து ஆரம்பிச்சதுல அப்போ எழுந்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த படத்தில் மனசு புண்படுற மாதிரி, எந்த மார்க்கம்லாம் சொல்லலை, மனசு புண்படுற மாதிரி ஏதோ சில காட்சிகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருன்னு அது வரைக்கும் அஃபிஷியலாக வரல, தகவலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ கோர்ட்டில் இதே விஷயத்தை திரும்ப சொல்லியிருக்க மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குங்க. படத்தில் பாதுகாப்பு படை சின்னம் இருக்குல்ல, இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால தான் நிபுணர் குழுவுக்கு இந்த படத்தை அனுப்புறது சார்ந்த சென்சார் போர்டு எல்லா அட்டம்ப்டையும் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சென்சார் போர்டு விளக்கம் அளிக்கணும்னா அவங்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்கணும்ல. ஆனால் தனி நீதிபதி ஆஷா அவர்கள் அந்த அவகாசத்தை கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த அமர்வு. ஸோ இவங்க இந்த வழக்கு ஆரம்பத்தில் எப்படி விசாரிச்சாங்களோ இந்த அமர்வு, அதே பாணியில் தான் இப்போ இவ்வளோ வார்த்தைகளையும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சொல்கிற விஷயம் கவனிங்க, படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த அமர்வு. ஆனால் சர்டிஃபிகேட் தர சொல்லி ஆஷா அவர்கள் உத்தரவிட்டாங்களா தனி நீதிபதி, இந்த உத்தரவை நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க அமர்வு. முக்கியமான விஷயம் இதுதான் மக்களே, தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை ரத்து பண்ணிடுச்சு ஹைகோர்ட் தலைமை நீதிபதியோட அமர்வு. சென்சார் போர்டு கிட்ட உரிய விளக்கத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த தனி நீதிபதி ஆஷா அவர்கள் எதை சொன்னாலும் ஓகே ஏற்றுட்டு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அவகாசமே பெருசாக நீங்கள் கொடுக்காம, அவங்கக்கிட்ட பெருசாக விளக்கமே இதை பற்றி கேட்காம உடனடியே நீங்கள் உத்தரவு போட்டிங்களே, இது செஞ்சிருக்க கூடாதுன்ற மாதிரி தான் அந்த அமர்வு சொல்லுது. இது கூடவே மறு ஆய்வுக்கான இந்த அப்பீல் போடப்படிச்சு பார்த்தீங்களா சென்சார் போர்டு சைட்ல இருந்து, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டும் இந்த அமர்வு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியே தீரணுன்ற விஷயத்தையும் இந்த தலைமை நீதிபதி அமர்வு தெளிவாக சொல்லிட்டாங்க. மக்களை தெளிவாக ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, மறு ஆய்வுக்குன்னு ஒரு படம் சார்ந்து போகுதுன்னு வைங்க, 20 நாட்கள் வரைக்கும் எடுத்துரும். இதை நானா சொல்லலை, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை சார்ந்து சென்சார் போர்டு சைடில் ஆஜரான வக்கீலே சொல்லியிருந்தாப்புல கோர்ட்லேயே, அதெல்லாம் டைம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படின்னா பாருங்க இன்னும் படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் தள்ளி போகும் அப்படின்ட்டு. விசாரணையை திரும்பவும் தனி நீதிபதிக்கு மாற்றி இருக்கு இந்த தலைமை நீதிபதி அமர்வு. அதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு, அந்த தனி நீதிபதி வேற யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி உத்தரவு கொடுத்தாங்க பாருங்க அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஆஷா அவர்கள் கிட்ட தான் இந்த வழக்கு விசாரணை திரும்ப போகுது. இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. தலைமை நீதிபதி அமர்வு சொல்லியிருக்க விஷயம் இதெல்லாம். ஸோ ஆஷா அவர்களை திரும்ப இந்த வழக்கை விசாரிப்பாங்க, விசாரித்த பிற்பாடு நீங்கள் உத்தரவு பிறப்பிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது இதுக்கப்புறம் இந்த அவகாசம் கொடுக்கறதுல எந்த ஒரு ஈடுபறியும் நீதிபதி பண்ணக்கூடாது. ஒன்று, ஏன்னா கோர்ட்டை கிட்டத்தட்ட கையில் முன் வச்ச மாதிரி ஆயிடுச்சா ஒன்று. ரெண்டாவது, இந்த வழக்கு விசாரணை திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கும். புரியுதா, எங்கேருந்து எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு முதல்லேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச கையோடு தான் அந்த தனி நீதிபதி ஆஷா அவர்கள் தீர்ப்பையே வழங்கணும். எங்கே போய் நிற்கிது பாருங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை சென்னை ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதி அமர்வு சொன்னதை நம்ம தெளிவாக கேட்க முடிஞ்சுதா. நிறைய விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கும் டிவிகே கேடர்ஸ்க்கும் ஒரு கலக்கமே ஏற்பட்டுருச்சா. இப்போது என்னங்க February 1st வீக்லேயே படம் வந்துடும் பார்த்தா இன்னும் இழுக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஒரு சந்தேகத்தில் உங்களுக்கு ஐயமே வேண்டாங்க, படம் இழுக்கும், ரிலீஸ் இன்னும். இப்போ போகிற போக்க பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, February மாதம் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரில. அப்பேற்பட்ட நிலைமை நோக்கி தான் இந்த விவகாரம் போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இந்த படத்தில் வசனம் எழுதியிருக்கிறதாவும் ஒரு தகவலை நீங்கள் பரவாயில்ல கேட்டிருப்பீங்க. அதுவும் இந்த படம் பகவந்த் கேசரியோட ஒரு தமிழ் ரீமேக் தான். ஆனால் அது அப்படியே எடுக்காமல் கோர் பிளாட்டை எடுத்துக்கிட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு தேவைப்பட்ட மாதிரி, டிவிகேக்கு தேவைப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் வசனங்களாகவும் காட்சியில் உள்ள இன்புட் பண்ணியிருக்காங்கன்றதான் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சது. அந்த அரசியல் சார்ந்த வசனங்கள் விஜயோட டச்சில் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது போல வசனங்கள் மத்திய அரசை டைரெக்டாக சாடுறதுனாலே என்னவோ இந்த விவகாரம் இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கிறதாவும் ஒரு தரப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேவிஎன் இருக்காங்களே, இவங்களுக்கு கையில் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன், ஒன்று இந்த கேஸை அப்படியே இந்த தனி நீதிபதி இதுக்கப்புறம் விசாரிப்பாங்களே அப்படியே விட்டுடுறது, எவ்வளோ நாட்கள் கடந்து போகுதோ அப்படியே பொறுமையாக விட்டுடுறது. இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டோட கதவுகளை தட்டுறது. ப்ரோ, சுப்ரீம் கோர்ட் தான் முதல்ல போயிட்டு வேணா நீங்கள் அமுச்சு விட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ தீர்ப்பு வழங்கப்படலை இந்த வழக்கில் ஹைகோர்ட்டில், அதனால் நீங்கள் போயிட்டு முதல்ல அங்கே முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் எதனால நீங்கள் எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. முதல்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ இங்கே தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுருச்சா, இதை எடுத்து அவங்க அப்பீல் பண்ண முடியும் கேவியின் தரப்பு. சுப்ரீம் கோர்ட் அப்போ ஒரு சின்னதாக ஒரு ரிலீஃபை கொடுத்துருந்தாங்களே, முடிஞ்சால் அதுக்கப்புறம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கேவிஎன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்பீல் பண்ணி. ஆனால் என்ன பார்ப்போம் கேவிஎன் இந்த முறை என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் கேட்டு போகிற மாதிரி அமைஞ்சிருதா. கேவிஎன் நிலமை ரொம்ப 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 பரிதாபங்க, உச்சக்கட்ட பரிதாபம். எனக்கு தெரிஞ்சு அவங்க தைரியமாக திரும்பவும் பெருசாக ஃபைட் பண்ண நினச்சாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட கதவை தட்டுவாங்க. இல்லை போதும் நம்மளுக்கு இதுக்கு மேலாம் சக்தி இல்லை, நாம் இதுக்கப்புறம் பெருசாக பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா விதி போன போகலாம் அப்படியே விட்டுருவாங்க. ஹைகோர்ட்டே ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டு. ஆனால் ஹைகோர்ட்டில் ஒருவேளை சென்சார் போர்டுக்கு எதிராக தீர்ப்பு இந்த வழக்கில் ஃபியூச்சரில் வருதுன்னு வைங்க, அவங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனால் என்ன பண்ணுறது, படம் இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் தள்ளும். எங்கே படம் இடிக்கிற மாதிரி இருக்குல்ல, என்ன பண்ண போகிறாங்களோ. விஜய் ரசிகர்கள் இப்போ ஒரு ஆதங்க பதிவை போட ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா முழுக்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நடிகர் விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படத்திலிருந்து நீக்கிவிட்டால் உங்களுக்கு உடனடியாக சென்சார் சர்டிஃபிகேட்டை வழங்குகிறோம், இப்படிக்கு சிபிஎஃப்சி. புரிகிறதா, படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட் அவர் தான், இவர் நடிச்சதால தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால் அவர் சம்மந்தப்பட்ட காட்சி விஜய் அவர்களே படத்தில் இருக்கக்கூடாதுப்பா, அவர் இல்லாமல் படத்தை கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் இப்படின்ற மனப்பான்மையில் சிபிஎஃப்சி இருக்கிறதா தான் விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் இப்படி ஆதங்கமாக பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா வரலாற்றில் சென்சார் போர்டை பற்றி இவ்வளோ தூரம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஓகே, ஒரு பக்கம் சினிமா விட்டுருங்க, இப்போ அரசியலுக்கு வாங்க. தாவேக்கோட அருண்ராஜ் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, கரூரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு தமிழிசை அவர்கள் இப்போ பேசியிருக்காங்க. நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருப்போம் அதை பற்றி. ஓகேவா, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி. இது நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, இது ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படின்றாரு அருண்ராஜ் அவர்களை. யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு? ஓகே ரைட்டு, மிரட்ட முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுவதாக கூட அவர் சொல்லியிருக்காரு. அதாவது செங்கோட்டையன் ஒரு விஷயம் சொன்னாப்புல, இப்போ சொன்னார், கூட்டணி தாவைக்கா பேச்சு எடுத்தாலே டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்றாரு. யாரை சொல்கிறாருன்னு புரியுதா? அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே இவர் சொல்கிறதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். பாஜக ஒரு சான்ஸை கூட மிஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும் ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. அதுக்காக கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்களை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவங்க அட்டம்ப்டை முன்னெடுத்துட்டு இருக்கா மாதிரி தான் மறைமுகமாக நமக்கு தாவைக்காவினர் கன்வே பண்ணுறாங்க. அடுத்து திண்டுக்கல் சீனிவாசன், இவர் பயங்கரமாக கொதிச்செழுந்து பேசியிருக்காருங்க. பிளாக் டிக்கெட் எவ்வளோ விற்கிறீங்க விஜய் அப்படின்னு கேட்டுட்டு, அதையெல்லாம் நீங்கள் விற்காமையா உங்களுக்கு இவ்வளோ வருமானம் சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்குறாரு. வரி கட்டினாதான் விஜயை நியாயமான ஆள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாரு. ஏற்கனவே விஜய் சார் சார்ந்து டேக்ஸு என்னென்ன ஆச்சு பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை ஞாபகப்படுத்தி தான் சொல்கிறார் அவர். விஜய் ஏற்கனவே ஒரு ஊழல் பேர்வழி தான்
அப்படின்னு யார் சொல்றா? திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணா சொல்றாரு. இவரை மாதிரியே இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா லாட்டரியால எதை எப்படி விற்கலாம் அப்படின்றது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழலை பத்தி பேசுறாங்க. எனக்கு சிரிப்பா வருதுப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்கள விடுங்க. அடுத்து கடம்பூர் ராஜு. ஒட்டுமொத்த அதிமுக களமறான மாதிரி இருக்குல்ல. விசில் சத்தம் எவ்வளோ வேகமாக வருதோ அதே வேகத்தில் அது போயிடும். சும்மா கேட்குறதுக்கு கொஞ்ச நேரம் அவ்வளோதான். அதெல்லாம் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணான்றாருங்க. அதாவது தாவேக்கு அவர் பெரிய எதிரியாலாம் அதிமுக கன்சிடரே பண்ணலன்ற மாதிரி தான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. அதிமுக கன்சிடர் பண்ணதோ இல்லையோ பாஜக பெருசாக கன்சிடர் பண்ணுறாங்க. அது ஒரு நகர்வுலையும் தெளிவாக தெரியுது. செங்கோட்டையன் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு? டிடிவி தினகரன் முதல்ல எங்கள் கூட்டணிக்குள்ளே தான் வர்றதா இருந்துச்சுன்னு சொல்கிறாருங்க. ஓப்பனாக சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த. டிடிவி முதல்ல தாவேக்குள்ள தான் வரதா இருந்துச்சு. சூழல் காரணமாக தான் அவரால் வர முடியல. அவர் என்டிஏ கூட்டணி போன விஷயம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு. விஷ் தான் பண்ணியிருக்காரு. நானும் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஓகே ரைட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினதாக இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் தேர்தலுக்குள்ளேயாச்சும் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நம்புறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.